என் செல்ல தங்கமே, உனக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு என் கையை தொட்டு விடு. சர்வ நிச்சயமாக இரவுக்குள் அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் உனக்கு நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். தன் பாதையில் தெளிவான எண்ணமும் உன் செயலில் நேர்மையும் இருக்கும் போது நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சுற்றும் கடிகாரத்தை போல் ஓடிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதில் ஏதும் பலன் இல்லையோ என்று நினைக்காதே. சர்வ நிச்சயமாக இந்த வாராகியின் அருளால் உனக்கு வேண்டியது உன்னை தேடி வரத்தான் போகிறது. வாழ்க்கையின் பயணத்தில் நீ எப்படி என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய் என்பது முக்கியத்தை விட மற்றவர்களிடம் எப்படி பேசுகிறாய், எப்படி பழகுகிறாய் என்பதுதானே அவசியம். ஏனெனில் அவர்கள் உனக்கு நல்லது செய்கிறேன், அறிவுரை சொல்கிறேன் என்ற பெயரில் உன்னை எப்படி என்னும் அங்கு கீழே விழ வைப்பதற்குத்தான் சதி திட்டத்தை தீட்டுவார்கள். அவர்களின் பார்வையில் நீ முன்னேறிவிடக்கூடாது. அதனால் உபதேசம் என்னும் வடிவில் உன் வழியை கெடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு சிறிதளவேனும் நீ இடம் கொடுத்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இங்கு ஏற்படும் மாற்றங்கள் எல்லாம் உனக்கு நல்மாற்றமாகத்தான் வரப்போகிறது. அதற்கு இந்த வாராகி நான் பொறுப்பேற்று கொள்கிறேன். நாளை மாறிவிடும் என்பதுதானே இந்த வாராகி மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை. ஒருவேளை எதுவும் மாறவில்லை என்றால் நான் என்ன செய்வது அம்மா என்று நீ நினைக்கின்றாய். மாறவில்லை எனில் அதையும் நம்மால் சமாளிக்க முடியும். தன்னம்பிக்கையே என் தாய் வாராகி எனக்கு தருவாள் என்று நம்பிக்கையோடு போராடு. என் பிள்ளையே, இருட்டை கண்டு நீ ஓடி ஒளிந்து கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையின் பயணத்தில் நடந்து கொள்ள முடியாது. அதை போலத்தான் யார் ஒருவர் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள அங்கு முழு உறுதியோடு இருக்கின்றாரோ அவரை தேடித்தான் இங்கு வெற்றியும் வந்து கொண்டு இருக்கும். உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நான் அள்ளித்தர வந்திருக்கும் போது வாழ்க்கை ஒரு முறைதான் கிடைத்து கொண்டு இருக்கின்றது. அதை நான் சரியான முறையில் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக இரு. என்னை மதித்து நான் அனுப்பிய வேலைகளை நீ பொறுப்போடு செய்து கொண்டு இருக்கும் போது எதற்காக தங்கமே மனம் வருந்துகிறாய்? என்னை மதித்து விட்டதால் தானே என்னை தொட்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் உனக்கு அதிர்ஷ்டம் வராமல் இருக்குமா என உன்னை வீழ்த்திவிட இங்கு பல பேர் நின்று கொண்டு இருந்தாலும் உன்னை அதே கம்பீரத்தோடு எழ வைப்பதற்கு இந்த வாராகி தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு. இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்துமே நிலையில்லாதது. இது தற்காலிகமானது. இதுவெல்லாம் என்று நினைத்து போகும் வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் என்றும் ஒரு தருணத்தை நான் உனக்கு இந்த வாராகி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீர் குமிழி போல உனக்கான கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை பயமுறுத்தி கொண்டேதான் இருக்கின்றது. சோகங்களை கண்டு நீ சோர்வடைந்து விட்டால் எப்படி கண்ணே உன் வாழ்க்கையின் பாதையில் தெளிவாக இருக்க முடியும்? எல்லாம் இழந்தாச்சு என்று இந்த வாராகியிடம் நீ சொல்கிறாய். ஒன்றை மறந்து விட்டாயே, எல்லாம் இழந்த பின்னும் அதன் பிறகு வரும் நம்பிக்கைக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது தெரியுமா? வருவது வரட்டும், என் தாய் வாராகி இருக்கின்றாள் என்று மட்டும் நீ எடுத்த காரியத்தில் இருந்து பின்வாங்காமல் உன் வாழ்க்கையில் வெற்றி நடை போட்டு முன்னேறுவதற்கான வழியை தேர்ந்தெடுத்துக்கொள். உன்னை யாரென்று நிரூபிப்பதற்கு உன்னை தவிர இங்கு யாரால் முடியும்? மற்றவர்கள் முன் நீ அங்கழுது கொண்டு இருப்பதை இனியும் என்னால் பார்த்து கொள்ள முடியாது. யார் என்ன செய்தாலும் சொன்னாலும் உனக்கான வாழ்க்கையை தருவதற்கு இந்த தாய் இருக்கின்ற பொழுது எல்லாம் மாறும். இதுவும் கடந்து போகும் என் தாயின் அருளால் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வாழ்க்கையில் எல்லாம் இப்படியே நடந்து விடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று நீ நினைத்து கலங்கடித்து கொள்ளாதே. உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. எதையும் மாற்றி கொடுக்க என் தாய் வராகிக்கு என் மீது அக்கறை இருக்கும் போது ஏன் நான் கவலை
கவலைப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. என்னை எப்படியானும் உயர்த்துவதற்குத்தானே நான் அவளை வழிவந்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகும் நான் மற்றதை பற்றி யோசிப்பதே இல்லை என்று நீ எதிர்மறை எண்ணத்தை விட்டுவிட்டு உனக்கான காரியத்தை செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என் தங்க பிள்ளையே, அதை என்னிடம் சொல்லியும் நீ புலம்பிக் கொண்டு அதற்கு பலன் கிடைக்கவில்லையோ என்றும் எண்ணிக்கொள்ளாதே. அத்தனை வழிகளையும் என் பிள்ளைகள் தாண்டி வந்து விட்டார்கள். அத்தனை கவலைகளுக்கும் நீ போய் தைரியமாக சொல், அத்தனைக்கும் துணையாக என் தாய் வராகி இருக்கின்றாள் என்று. அதன் பிறகு உனக்கு கஷ்டமும் கிடையாது, கவலையும் கிடையாது. அந்த தோல்விகளை துவண்டு போகின்ற அளவுக்கு உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பினை அள்ளித்தர இந்த தாய் வந்து விட்டேன். மனம் கலங்காதே. மனதில் இருக்கின்ற வழியை என்னோடு தந்துவிடு. நீ வெற்றியை எடுத்துக்கொள். நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.